நாடகம்லாம் பார்த்து நிறைய ஆக்ஷன் சாங்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த 5 நிமிஷத்துக்கு நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கா நான் 6வது நிமிஷம் முடிச்சிருக்கேன். பேசுனீங்கன்னா 26வது நிமிஷமே முடிச்சிருவேன். இந்த அமைதி அப்படியே இருக்கணும். நான் சரிங்களா? ஓகே. ரொம்ப அழகான ஒரு நாடகம் நடிச்சிருந்தாங்க. நடிச்ச எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள். இதோட நடந்த எல்லா ஈவெண்ட்ஸுமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தீங்க. இந்த நாளிலும் இங்க வந்து உங்களோடு கூட இணைஞ்சு இந்த அருமையான விழாவில் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. உங்களுடைய இணைத்த உங்களுடைய போதகர், உங்களுடைய டைரக்டர் அண்ணாச்சி, உங்களுடைய சபையினுடைய மூத்தவர்கள் யாருடைய அன்பை நாங்கள் பகிர்ந்துகின்றோம். இந்த வருஷம் சிகரம் அப்படிங்கிற தலைப்புல யோசேப்பு அண்ணாவுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்கள் இந்த 10 நாளும் அண்ணாச்சி மூலமா கத்துக்கிட்டோம் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு இந்த யோசேப்பு அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த அண்ணனுடைய தாத்தாவோட அப்பா எப்படி கொள்ளு தாத்தா அல்லது கூட்டான்னு சொல்லிக்கலாம் அவர். இந்த யோசேப்பு அண்ணனுடைய கொள்ளு தாத்தாவுடைய லைஃப்ல இருந்து அவர் வாழ்க்கையில இருந்து எப்படி அவர் ஒரு சிகர பயணம் போனார்ன்றத பார்ப்போம். சரியா? நம்ம கையில இருக்கக்கூடிய வேதாகமத்துல ஆதியாகமம் அப்படிங்கிற புத்தகத்துல 12வது அதிகாரத்துல இந்த கொள்ளுத்தாத்தாவை பத்தி எழுதியிருக்கு. அந்த கொள்ளுத்தாத்தாவோட பேர் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் தாத்தா ஒரு பயணம் போனாரு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஒரு பயணம் போனாரு. எப்படி நம்ம யோசேப்பு அண்ணனுடைய வாழ்க்கையில நிறைய மேடு பள்ளம்லாம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி ஆபிரகாம் தாத்தாவுடைய வாழ்க்கையில நிறைய மேடு பள்ளங்கள் இருந்துச்சு. ஆனா நம்ம ஒரு வசனம் முதல் நாள் படிச்சோம் இல்லையா, அந்த வசனத்தை ஆபிரகாம் தாத்தா ரொம்ப உறுதியா பிடிச்சிட்டாரு. அது என்ன வசனம்? முதல் நாள் வசனம் என்ன வசனம்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு அழகா இருந்துச்சு, அவ்வளவு அழகா இருந்துச்சு. சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து அண்ணாச்சி அண்ணாச்சி அந்த வசனத்தை நாள் ஒன்று நாள் ஒன்று உயர்ந்த இலக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்ப நம்ம இந்த வசனத்தை எல்லாம் உட்கார்ந்து சொல்லலாமா? அதுல முக்கியமான தகவலை சொல்றேன். கையெழுத்து சத்து பக்கத்துல கண்ணாடி இருக்கு. சரியா? பக்கத்துல கண்ணாடி சரியா? ஓகே. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த வசனத்தை ரொம்ப உறுதியா வச்சிருந்த ஆபிரகாம் தாத்தா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்ப 3 குறிப்புகளா அவருடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாரு. ஆண்டவர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அழைப்பு வச்சிருக்காரு, ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்காருன்னு அண்ணாச்சி சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆபிரகாம் தாத்தாவுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கார். அது என்ன அழைப்பு தெரியுமா? முதல் அழைப்பு அது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நீண்ட கால அழைப்பு. முதல் அழைப்பு என்ன? நீண்ட கால அழைப்பு. நம்மளுடைய வாழ்க்கையை இருந்தோம் அண்ணாச்சி சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை வச்சிருக்காரு, நீங்க எல்லாரும் சிகரத்துக்கு போக போறீங்கன்னு நினைச்சு சொன்னாங்கல்ல. நாளைக்கு காலையில யாருமே சிகரத்துக்கு போல அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையுடைய அழைப்பு என்பது நீண்ட காலம் பயணிக்கக்கூடியது. அந்த வசனத்தை நம்பி நம்மளும் நீண்ட காலம் போடும். அதைத்தான் செஞ்சாரு ஆபிரகாம் தாத்தா அவருடைய வாழ்க்கையில செஞ்சாரு. 2வது, இந்த ஆபிரகாம் தாத்தா அவருடைய வாழ்க்கையில இந்த அழைப்ப
நீங்காத அழைப்பா வச்சிருந்தாரு. அவர் வாழ்க்கையில ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல அவர் மகனையே இழக்கிற மாதிரி அவருக்கு ஒரு சூழல்லாம் வந்துச்சு. அந்த நிலையில கூட ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விடல. ஆண்டவருடைய அழைச்சிருக்கிறாரு, அந்த அழைப்புல நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி ரொம்ப உறுதியா நின்றாரு. நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு அழுக வந்தாலும் கடவுள் நம்மளை அழைச்சதை விடவே கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை விடவே கூடாது. கடவுள் உறுதியா பிடிச்சிட்டதை விடவே கூடாது. சோ கடவுள் நமக்கு தருவது நீங்காத அழைப்பு. மூன்றாவதா இந்த ஆபிரகாம் தாத்தாவுக்கு கிடைச்ச அழைப்பு என்ன தெரியுமா? அது ஒரு நித்திய அழைப்பு. இது ஆபிரகாம் தாத்தாவுக்கு மட்டும் பலன் தரல, அவர் குடும்பத்துக்கே, அவர் மூலம் ஒரு பெரிய நாட்டு மக்களே, அவங்க மூலமா இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமே ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்கிறாங்க. இது மாதிரி உங்களையும் கடவுள் நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு தம்பியா, ஒரு பாப்பாவா, ஒரு அக்காவா, ஒரு அண்ணனா கடவுள் மாத்த போறாரு. இதெல்லாம் எப்படி ஆகும்? நீங்க எந்த நம்பிக்கையில சொல்றீங்க அப்படின்னா, இதுதான் ஒரு காலத்துல உங்க என்னாச்சு வாழ்க்கையில நடந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு, உங்க பாஸ்டரியா இருக்காங்க அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. எங்களுக்கு நாமெல்லாம் உங்க மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூல் போகும்போது இதே மாதிரி விபிஎஸ்க்கு வந்தோம். அந்த விபிஎஸ்ல நாங்க கத்துக்கிட்ட வசனம், அந்த விபிஎஸ்ல நாங்க படிச்சோம் இல்லையா? இன்னைக்கு கூட நீங்க கடைசியா வந்து ஒரு நாடகம் நடிச்சீங்க, ஆசிரியர்கள் நடிச்சீங்க நினைக்கிறேன் இல்லையா? அந்த நாடகத்துல ஒரு வாக்கியம், அந்த பாடல் முடிச்சது, பகைவர் மேல் செலுத்துகிற அன்பே சிகரமாய் தெரிந்ததுன்னு சொல்லி. இது சாதாரண வாக்கியம் மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாக்கியம். இந்த விபிஎஸ்ல நீங்க கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்தப்பட போகுது. அதனால கடவுள் கொடுத்த கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பாகிய அந்த நித்திய அழைப்ப, நீங்காத அழைப்ப, நீண்ட கால அழைப்ப உறுதியா பிடிச்சுக்கோங்க. அந்த அழைப்பு உங்களை கண்டிப்பா ஒரு நாள் சிகரத்துல கொண்டு போய் அவருக்கு சாட்சியாகவும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் உங்களை நிறுத்தும். ஓகேவா? அண்ணாச்சி ஒரு நாள் ஓகே சொல்லல அண்ணாச்சி, எல்லாம் தூங்கிட்டாங்க நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு அவங்க எல்லாரும் ஓகே சொல்லணும் அண்ணாச்சி. ஓகேவா? ஓகே. சோ மறுபடியும் ஒரே ஒரு தடவை வசனத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கலாமா?